குடும்ப நலமாக வாழ்வதற்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த எங்கள் பாரம்பரியம் இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களில் விற்று கொண்டிருக்கீங்கல்ல நீங்க. அதை தான் நாங்க கேவலமா சொல்றோம். காதல்னா என்னங்க? கண்ணடிக்கிறதுக்கு பேர் காதல் இல்ல, கையை பிடிச்சிட்டு வாக்கிங் போறதுக்கு பேர் காதல் இல்ல. இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். அன்னைக்கெல்லாம் இந்த மார்கழி மாச குளிர்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி கோலம் போடுறாங்க. கோலம் பொடியத்தான் எடுத்தாங்க. அவங்க கோலம் போடல, கை நடுக்கத்துல அதான் உதிருது. அனுபவ என்பது என்னன்னா அவங்க பட்ட கஷ்டங்களை தொகுத்து சொல்ற ஒரு அழகான விஷயம். அது இன்னைக்கு தெரியாதனால தான் நிறைய பேருக்கு பாட்டி கிட்ட கதை கேட்காதனால தான் கற்பனை வளர்ச்சி இல்லாம போயிடுச்சு. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை, நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும். இன்னைக்கு நீங்க அரைகுறை ஆடையோடு போறீங்களே, என்ன மாதிரி ட்ரெஸ்? ஒரு பெண் பிள்ளைகள்லாம் எப்படி உடை உடுத்த கூடாது? இந்த கலாச்சாரம் பண்பாடு அந்த 20ல எங்க போய்கிட்டு இருக்குது? அதை எடுத்து சொல்ல முடியுதா? உங்க 20 வயதுல எல்லா வளர்ச்சியும் நாங்க ஏத்துக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இத்தனை விவாகரத்து வழக்குகள் தமிழகத்தில் இருந்ததுன்னா கேட்டா சத்தியமா இல்லைங்க. இத்தனை விவாகரத்து வழக்குகள் இருந்துதான் வளர்ச்சியை நாங்கள் எதில் வேணாலும் 20 ஏத்துக்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சட்டத்துறையில் என்ன தெரியுமா? குடும்ப நலமாக வாழ்வதற்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த எங்கள் பாரம்பரியம் இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களில் விற்று கொண்டிருக்கீங்கல்ல நீங்க. அதை தான் நாங்க கேவலமா சொல்றோம். காதல்னா என்னங்க? கண்ணடிக்கிறதுக்கு பேர் காதல் இல்ல, கையை பிடிச்சிட்டு வாக்கிங் போறதுக்கு பேர் காதல் இல்ல, கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு பேர் காதல் இல்ல. அழகா சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன், இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். அதுதாங்க 60. முதுமையில் நடந்து வர்றதே பெரிய விஷயம், இங்கிட்டு ஓடி வர போறான். அன்னைக்கெல்லாம் இந்த மார்கழி மாச குளிர்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி கோலம் போடுறாங்க. கோலம் பொடியத்தான் எடுத்தாங்க. அவங்க கோலம் போடல, கை நடுக்கத்துல அதான் உதிருது. கடைசியில் பார்த்தா மாநகராட்சியில் பிளீச்சிங் பவுடர் போட்டு போயிருக்காங்க நினைச்சு வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் அவங்ககிட்ட இருக்க அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை உட்கார்ந்து இன்றைய தலைமுறை கேட்டாங்கன்னா போதும் சார், 1 மணி நேரம் கேட்டாங்கன்னா ஒரு முழு 80 பக்க புத்தகம் படிச்ச சமம். அனுபவ என்பது என்னன்னா அவங்க பட்ட கஷ்டங்களை தொகுத்து சொல்ற ஒரு அழகான விஷயம். அது இன்னைக்கு தெரியாதனால தான் நிறைய பேருக்கு பாட்டி கிட்ட கதை கேட்காதனால தான் கற்பனை வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. சொல்லுங்கம்மா. சாதாரண ஒரு வயிற்று போக்கு, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட எவ்வளவோ ஒரு வாரமா 50,000க்கு மேல செலவு பண்ணிட்டாங்க. வயிற்று போக்கு நிக்கிறதே இல்லை. நம்ம நடுவட்ட கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சிகப்பு கொடியாட்டினா நின்று நகைச்சுவே சொல்லுவார். நகைச்சுக்கு வேணா அங்க பொருந்தும். ஆனா எங்க ஆயா சொன்னாங்க, என்னம்மா தினம் போறீங்க வர்றீங்க, என் வீட்டுக்காருக்கு வயிற்று போக்கு நிக்கவே இல்லை, 5 ரூபாய் காசு கொடு. 50,000 செலவு பண்ணிட்டேன் நானு. MBBS DGOT எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்களே குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்க, இப்பதான் கண்டினியூ ஆகுது. 5 ரூபாய் காசு கொடு. 5 ரூபாய் காசு வாங்கிட்டு போய் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் இறக்கம்னு 2 நீவி ஒரு தட்டு தட்டாங்க பாரு, அதுதான் 60. 50,000 செலவழித்தாலும் உடல் நோயை கண்டுகொள்ள முடியாத வயது உங்களுக்கு. ஆனால் தன்னுடைய அனுபவத்தாலும் கை வைத்தியத்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய அனுபவம் 60 வயசுக்கு. அதுதாங்க 60 வயது. அழகா சொல்லுவாங்கல்ல கவியரசர் கண்ணதாசன், காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை, நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும். மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை, இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை. அதுதான் 60க்கு உண்டான சிறப்புங்க. கல்யாணம், உங்க கல்யாணம் எல்லாம் இன்னைக்கு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அந்த 20 படுத்தக்கூடிய பாட்டு எப்படிங்கிறீங்க? சாதாரண ஒரு பொம்மை கிராமங்கள்ல இன்னைக்கும் எங்க கொங்கு மண்டலத்துல, ஈரோட்டுல, இந்த பல்லடத்துல, காங்கேயத்துல இப்பதாங்க வெகுவகையா ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை வந்துருச்சு. அப்பெல்லாம் சாதாரண ஒரு மரப்பாச்சி பொம்மை தான் கொடுப்பாங்க. அதுவும் பெண் பொம்மையாக இருந்தால் எங்க அம்மா பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிழிஞ்ச துணி எடுத்து அதுக்கு மாராப்பு கட்டி அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் காத்த சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம்.
இன்னைக்கு நீங்க அரைகுறை ஆடையோடு போறீங்களே, என்ன மாதிரி Dress? ஒரு பெண் பிள்ளைகள்லாம் எப்படி உடை உடுத்த கூடாது? இந்த கலாச்சாரம் பண்பாடு அந்த 20ல எங்க போய்கிட்டு இருக்குது? அதை எடுத்து சொல்ல முடியுதா? ஒண்ணுமே இல்லை. இந்த பசங்க இந்த சிகை அலங்காரங்கிறது தன் ஒழுக்கத்துக்காக சிகை அலங்காரம். இன்னைக்கு எத்தனை பள்ளிகள்ல பாருங்க, தலைமை ஆசிரியர் கட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காயா? காலங்காத்தால வாத்தியார் கட்டிங் பண்ணி விடுறான். இப்படி முடி வச்சிருக்கியா அவனுக்கு கட்டிங். வாத்தியார் வேலைக்கு வந்துட்டு அவர் பண்ணக்கூடிய வேலை என்ன? இந்த இங்க 2 கோடு, இந்த இங்க 2 கோடு, அப்படி பைபாஸ். 1,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத பகனுக்கு 1,50,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி படுறீங்களே, அவன் என்ன பண்றான்? இந்த வந்துட்டேன் 100ல முறுக்கு மாப்பிள, 120ல போ மாப்பிள அப்படின்னு போய் 108ல வந்துடுறானே.